ஹாய் கைஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? ஸோ பார்த்துக்கமாடா சரியா? ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு குட்டி அன்பாக்சிங். பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு ட்ரீம் செக்மெண்ட் இருக்குது. ட்ரீம்னா வந்துட்டு இது சொல்கிறது, எனக்கு கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு ட்ரீம் வந்துச்சு. அது கனவு வந்துட்டு வந்துச்சு. அது என்ன கனவு அப்படின்றத பார்த்தீங்கன்னா வீடியோ சொல்ல ஃபஸ்ட்டு நீங்கள் வந்துட்டு என்ன இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணணும் தான் ஃபாலோ பண்ணுங்கள். எல்லா லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு நீங்கள் இப்போது அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போகிறோம். அன்பாக்சிங் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் ட்ரிங்க் செக் பண்ணுவாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாமா? அது பின்னாடி இருப்பவங்களாம் இது பண்ணியிருக்காங்க. ஸ்டாண்டு அது பார்த்தீங்கன்னா இது ரிங் லைட் கூட வாங்கின ஒரு ஸ்டாண்டு. அது பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக கிடக்குது. அது பார்த்தீங்கன்னா வாங்கி வச்சு ரொம்ப வருஷம் ஆகிடுச்சு. கிட்டத்தட்ட லாக்டவுனில் வாங்கியிருப்போம்னு நினைக்கிறேன். சரி, அது இருக்கே சொல்லிட்டு எல்லாம் இருக்குது. வீடியோ எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலைல தோணுச்சு. காலைல இது எத்தனை மணிக்கு கூட தெரில, எத்தனை மணின்னு தெரில. இப்போ மணி பார்த்தீங்கன்னா 7:30 ஆகுது. 7:30 மணிக்கு நான் உட்காந்து வீடியோ எடுக்க வீட்டில் யாரும் இல்லை. அப்போ தான் எடுக்க முடியும். வீட்டில் யாரும் இருந்தால் நம்மளால் எடுக்க முடியாது இல்லையா? நமக்கே இப்போ பேசும்போது எனக்கு ஒரு சைனஸ், அதாவது ஒரு நர்வஸ்னு வருது, பதட்டம், எல்லாம் பயம் எல்லாம் சேர்ந்து தான் வருது. அதனால் என்ன பண்ணுறது, எடுத்தான் ஆகணும். ஏன்னா நம்மளை நம்பியும் ஒரு ஜீவன் இருக்குது இல்லையா நம்ம சேனலில். அதனால் நம்ம எடுக்க ஆரம்பிப்போம். அதுக்கு முன்னாடி நான் அதை பிரிச்சுறேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணேன். பிரிச்சாச்சு. இது பார்த்திங்கன்னா ஒரு ட்ரைபாட் ஸ்டாண்டு. இது ரொம்ப வருஷமாக வீட்டிலே கிடக்கு. அதனால் பார்த்தீங்கன்னா பிரிக்கலான்னு சொல்லிட்டு நினச்சேன். இது கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம ஒரு கையில் பண்ணுறது தான் பெரிய விஷயமே. இது ஸ்டாண்டு தான் பண்ணுறது. இப்போ வேணால் இது எந்த அளவுக்கு ஹைட் இருக்குன்னு நான் பார்க்கல. இங்கே தான் பார்க்க போகிறேன் ஃபஸ்ட் டைம். இது பிடிக்கும் போது அப்போ பார்க்கல, சின்னதாக தான் இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸ்டாண்டு கீழே இருக்குது. இது பார்த்திங்கன்னா அவ்வளோ ஹைட்டு. இதுக்கு மேலே ஹைட் போகணும்னு நினைக்கிறேன். இது என்னது என்ன பார்ப்போம். இதான் நினைக்கிறேன். இந்தா பார்த்தீங்களா, இருக்குன்னு தெரில, இவ்வளோ பெருசு இருக்குது. ஜஸ்ட் இக்னோர் இட். இவ்வளோ பெருசு இருக்குது. இதை அசம்பிள் பண்ணிட்டு நான் வரேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள். இந்த ரிங் லைட் இருக்குது, அதையும் செட் பண்ணிவிடுவோம். அதுக்குள்ளே வந்துட்டு இதுக்கு வேறு எதாவது பண்ணலாமான்னு யோசிச்சு வரைப்போம். அவன் பண்ணிட்டேன்னா நான் ஃபோனை வச்சு அதில் வச்சு ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ வீடியோக்குள்ளே வந்தாச்சு. அன்பாக்சிங் பார்த்துருப்பீங்க. ரொம்ப ஒரு குட்டி வீடியோ தான், 3 நிமிஷம் 2 நிமிஷம் அந்த மாதிரி வந்துருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு கனவு செக்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு கொஞ்ச நாள் ஃபியூ டேஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு கனவு வந்துச்சு. அது பார்த்தீங்கன்னா தூங்கும்போது பார்த்தீங்கன்னா காலைல இப்போ என்ன அப்படின்றது தெரில. சில பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு கனவு வந்துச்சு. ஒரு 2-3 மினிட்ஸ் தான் இருக்கும். அதை தூங்கிட்டு இருக்கும்போது என்னென்னு பார்த்தீங்கன்னா, In my dream, I found myself at an engagement in the garden. Suddenly, a chilling revelation unfolded. The groom had been murdered. As we comforted the grieving mother, a shocking truth emerged. I was possessed by a ghost who committed the crime. The eerie vision left me questioning reality as I woke up, haunted by the mystery of that fateful night. இந்த மாதிரி வந்துட்டு நான் ஒரு என்கேஜ்மெண்ட் பார்ட்டியில் பார்த்தீங்கன்னா இருக்கேன். என்னோடய ரிலேட்டிவ் சிஸ்டரோட என்கேஜ்மெண்ட் பார்ட்டி. அங்கே பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு ரெடியாகி உட்காந்துட்ருக்கேன் ஒரு பெஞ்சில் உட்காந்துருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்களும் வராங்க. அதாவது ரிலேட்டிவ் சிஸ்டர் சொன்னேன் இல்லையா, அவங்களும் பார்த்தீங்கன்னா வராங்க. நானும் அவங்களும் பேசிகிட்டு இருக்கோம். கான்வர்சேஷன் போகுது. தூரத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா, அதாவது ரிலேட்டிவ் சிஸ்டரோட அம்மா பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டு அவங்க பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க, ஃபோன் பேசிகிட்டு இருக்காங்க. வரவங்கலாம் சொந்தக்காரங்களாம் சொல்லணும் இல்லையா, பேசிகிட்டு இருக்காங்க. உடனே ஃபோன் பேசி முடிச்சதுக்கப்புறம் உடனே அழ ஆரம்பிச்சிட்டாங்க. எங்களுக்கு என்னென்னே புரியல. என்ன வந்துட்டு ஒரு நல்ல சம்பவம் நடக்குது, அதாவது சம்பவம் இல்லை, ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சி நடக்குது. அவங்க பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா என்கேஜ்மெண்ட், அதாவது நிச்சயதார்த்தம் நடக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு
இருக்கியான்னு கேட்கவும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கேட்டதுக்கு இந்த மாதிரி மாப்பிள்ளை வீட்டெலாம் கூப்பிட்டுருக்காங்க. இந்த மாதிரி என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா மாப்பிள்ளை வந்துட்டு உயிரோட இல்லை அப்படின்றாங்க. சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டலில் பார்த்தீங்கன்னா போய் சேர்த்துருக்காங்க. இந்த மாதிரி அவங்க பார்த்தீங்கன்னா டாக்டர் பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு இறந்துட்டு சொல்கிறாங்க. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா புரியவே இல்லை. என்னடா வந்துட்டு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நிச்சயதான் நடக்குது, கொஞ்சம் நல்லா கல்யாணம் அப்படின்னு இருக்கும்போது மாப்பிள்ளை வந்துட்டு உயிரோட இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே அப்படின்னு இருக்கும்போது அவங்கள பார்த்தீங்கன்னா யாரோ கொலை பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க. எங்களுக்கு பார்த்தீங்கன்னா புரியவே இல்லை, என்னடா அது அப்படின்ற மாதிரி இருக்குது. என்னாச்சு அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி அவரை யாரோ கொலை பண்ணிட்டு தான் சொல்கிறாங்க. எனக்கு வந்துட்டு இன்னும் ஷாக்கு. இறக்குறதே பார்த்தீங்கன்னா பெரிய ஷாக்கு, இல்லை கொலை பண்ணிட்டாங்க அப்படின்றபோது இன்னும் ஷாக்கு. என்ன பண்ணுறது தெரியாமல் நாங்கள் பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிட்டே இருக்கோம். அவங்க அம்மா பார்க்க அழுகுறாங்க. அதாவது என்னோடய சகோதரி, அதாவது அக்கா பார்த்தீங்கன்னா அந்த அக்கா தான் பெரிய வயசு தான் அவங்க என்கேஜ்மெண்ட்டு. பார்த்தீங்கன்னா உட்காந்து என்ன பண்ணது தெரியாமல் பைத்தியம் பிடிச்ச மாதிரி உட்காந்துருக்காங்க. அதாவது கல்யாணம் பண்ணி போகிற பொண்ணு நிச்சயத்துக்கு முன்னாடியே பார்த்தா மாப்பிள்ளை இறந்துட்டால் எப்படி சொல்லுவாங்க. அப்படின்னு தெரியாமல் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் பார்த்தோன்னா உட்காந்துருக்கோம். சுற்றி சொந்தக்காரங்களாம் பார்த்தோன்னா என்ன பண்ணுறது தெரியாமல் உட்காந்துருக்காங்க. உடனே பார்த்தோன்னா நாங்கள் சமாதானப்படுத்துறதுக்கு பார்த்தோன்னா அவங்க ஷோல்டர் கை வச்சு மறுபடியும் சமாதானப்படுத்துவோம் இல்லையா, சரி ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வர பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த மாதிரி பார்த்தோன்னா நான் சொல்கிறதுக்காக பார்த்தோன்னா அவங்க ஷோல்டர் மேலே கை வைக்கிறேன். எனக்கு ஒரு காட்சி ஒன்று பார்த்தோன்னா தென்படுது. அதாவது பார்த்தோன்னா இந்த படத்தில் காட்டுவாங்க இல்லையா, முன்னாடி எனக்கு போகிறது பின்னாடி, அதாவது பின்னாடி பொதுக்கு முன்னாடி காட்டுவாங்க இல்லையா, அந்த மாதிரி எனக்கு பார்த்தோன்னா ஒரு விஷயம் தெரியுது. அதில் பார்த்தோன்னா ஒருத்தர் பார்த்தோன்னா ஒரு நெக்லஸ் சாரி ஒன்று கட்டிகிட்டு பேய் மாதிரி ரூபத்தில் பார்த்தோன்னா பறந்துக்கிட்டு இருக்காங்க. பறந்துக்கிட்டு இருக்கும்போது பார்த்தோன்னா ஒரு சென்டென்ஸ் ஏதோ பேசுகிறாங்க. அதெல்லாம் தெரியாத ஒரு மொழியில் இருக்குது. இந்தியா, தெலுங்கா, அது என்னென்ன லாங்குவேஜ்ன்றது தெரியல. பார்த்தோன்னா சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அந்த லேடியை நான் சொன்னது இல்லையா, லேடியா யாருன்றது தெரியல, சாரின்றதான லேடியாக தான் இருக்கும் விட்டுருங்க. அந்த அவங்க சொல்கிறது பார்த்தா அதுக்கப்புறம் ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு அந்த கொலையை நான் தான் பண்ணேன் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியுது. எனக்கு ஒரே ஷாக்கிங்காக போச்சு. என்னடா இப்படி ஒரு விஷயம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இப்போ நான் யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். அந்த கொலை பார்த்தோன்னா அந்த கொலை பார்த்தோன்னா நான் தான் பண்ணியிருக்கேன். அந்த ஆவி வந்து என் மேலே ப்ராசஸ் ஆகி நான் அந்த கொலை அவங்க என்ன அந்த யூஸ் பண்ணி கொலை பண்ண மாதிரி பார்த்தோன்னா அந்த இதுக்கு வந்திருக்கு. எனக்கு ஒன்றுமே புரியல. ஏன்னா மாப்பிள்ளை இல்லைன்றதே ஒரு பேரதிர்ச்சி. இதில் கொலையை நான் தான் பண்ணேன் அப்படின்றது தெரிஞ்சு பார்த்தா இன்னும் அதிர்ச்சியாக இருக்குது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. நான் பார்த்தோன்னா உடனே பார்த்தோன்னா கையெடுத்துட்டேன். எனக்கு என்ன சொன்னதில்ல, அப்படியே நான் வந்துட்டு அப்படியே என்ன சொல்கிறது அப்படியே நின்றுட்டேன். எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால் பார்த்தோன்னா நின்றுட்டேன். அப்படியே பார்த்தோன்னா கனவுலேருந்து எழுந்துட்டேன். காலையில் வந்து கனவு அது எழுந்துட்டு நான் பார்த்தோன்னா யோசிச்சுக்கிட்டு இருந்தேன், ஏன்டா எப்படி ஒரு கனவு வந்திருக்கே அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு. அதோட பார்த்தோன்னா அந்த கனவு அதோட நின்றுச்சு. அதோட கண்டினியூ ஆகவே இல்லை. எப்படியும் ஒரு வாரம் இருக்கும். ஒரு வாரம் ஆச்சு. அதுக்கப்புறம் கண்டினியூ ஆகவே இல்லை கனவு. முக்கியமாக பார்த்தோன்னா இந்த கனவு வரும் தான், நிறைய பேர் கனவு வரும். அதாவது மனுஷனாக பிறந்தா கனவு வரும். இதுக்கப்புறம் அந்த கனவு பார்த்தா கண்டினியூ ஆகலை, அதோட நின்றுச்சு. மேபி அந்த கனவு கண்டினியூ ஆகுமா அப்படின்றது தெரியல. ஏன்னா நிறைய பேர் கனவு வரும், அது பார்த்தா கண்டினியூ ஆகும் சொல்லுவாங்க. அது கண்டினியூ ஆகுமா அப்படின்றது தெரியல. கண்டினியூ ஆச்சுன்னா நான் மறுபடியும் பார்த்தீங்கன்னா அந்த கதையில் அந்த கனவுல என்ன நடந்துச்சுன்றதை மறுபடியும் நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இப்போது வந்துட்டு அதோட அந்த கனவு சரி முடிஞ்சிச்சு. இப்போ வந்து என்னென்னா இதுக்கப்புறம் பண்ண போகிறது நான் முடிஞ்ச அளவுக்கு வீக்லி ஒன்ஸ் பண்ணால் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஏன்னா கொஞ்சம் சோம்பேறித்தனம், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லை. முடிஞ்ச அளவுக்கு நான் வீடியோ போடுற ட்ரை பண்ணுறேன். வீக்லி ஒன்ஸ் பார்த்தோன்னா நான் வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். எது வந்தாலும் சரி, ஒரு புதுசாக பார்த்தோன்னா கண்டென்ட் ஒன்று பண்ணலான்னு யோசிச்சிருக்கேன். லைக் மைண்டில் இருக்குது. அதுவும் இல்லாமல் கார்ப்பரேட் வரும் அப்படின்றதும் ஒரு பயமும் இருக்குது. ஒரு செக்மெண்ட் ஒன்று பண்ணலான்ட்ருக்கேன், மியூசிக்கல் செக்மெண்ட் ஒன்று பண்ணலான்ட்ருக்கேன். அதுக்கு பார்த்தோன்னா ஒரு கார்ப்பரேட் கிளைம் அதிகமாக வரும். அதனால் என்ன பண்ணுறது, கார்ப்பரேட் கிளைம் வரும், வீடியோக்கு வராது, ஆடியோக்கு ஒன்றா வரும். அந்த கண்டென்ட்டை எப்படி பண்ணுறதுன்னு தெரியல. போட்டால் பார்த்தோன்னா இப்போ படி சேனலில் அதாவது வீடியோ பார்த்தோன்னா உடனே பிளாக் பண்ணிடுறாங்க. மேபி இப்போ வந்துட்டு பழைய கம்பெனி ஏதாவது இந்த ஸ்டார் மியூசிக்கு
திங் மியூசிக்னால் கூட பரவாயில்ல, படிக்காமலே சொல்கிறாங்க. இப்போ சோனியாக இருந்ததுன்னா உடனே காப்பிரைட் கிளைம் பண்ணுறாங்க. டிஸ்னி இந்த ஃபாரின் இதெல்லாம் போச்சுன்னா உடனே காப்பிரைட் கிளைம். அதுவும் இல்லாமல் காப்பிரைட் கிளைம் பண்ணால் பரவாயில்ல, ஸ்ட்ரைக் கொடுத்துட்டாங்கன்னா சேனல் போயிடும். அதனால் பார்த்தீங்கன்னா அந்த கண்டென்ட்டை எப்படி பண்ணுறதுன்னு தெரியாமல் தெரியாமல் இருக்கேன். முடிஞ்சால் நான் வந்துட்டு காப்பிரைட் கிளைம் வராமல் அந்த கண்டென்ட் நான் போட போகிறேன். உண்மையிலே பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த கண்டென்ட் ரொம்ப பிடிச்ச கண்டென்ட்டு. எனக்கு அந்த மியூசிக்கல் கண்டென்ட் பார்த்தோன்னா ரொம்ப பிடிக்கும். எனக்கு அந்த மியூசிக் லவ்வர் அப்படி சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி நான் அந்த கண்டென்ட் நான் போட ட்ரை பண்ணுறேன். ஓகே, இதோட நான் அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது சஜஷன் வேறு ஏதாவது இருந்துச்சுன்னா நான் வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அண்ட் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கும். அதுவும் இல்லாமல் புதுசாக 2 வீடியோ போட்டிருப்போம். அக்காவோட இது கல்யாணத்துக்கு எடுத்த வீடியோ, அது 2 பேர் போட்டிருப்போம். பிடிச்சதை லைக் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ பார்த்துக்கோங்க, நன்றி. இன்னொன்று நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபேஸ்புக்கும் இருக்குது, டெலிகிராம், ஸ்னாப்சாட் எல்லாம் இருக்குது. எக்ஸ் மட்டும் நான் யூஸ் பண்ணுறதில்ல, ஹேக் ஆகிடுச்சு, அதனால் யூஸ் பண்ணது கிடையாது. ஸோ வீடியோவில் தான் வீடியோ பார்க்க முன்னாடி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you soon.